ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உலகிலும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னோம். நம்முடைய பரமத்தின் தகப்பன் நம்மோடு கூட இருந்து என்றென்றும் நம்மை காப்பாற்றுகிறார். எரேமியா 33ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எப்பொழுதும் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். மனிதர்கள் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? வேதம் சொல்கிறது, ஒரு மகன் ஒரு தகப்பனிடம் அப்பத்தை கேட்டால் அவன் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் மாம்பை கொடுப்பானா என்று வேதம் கேட்கிறது. கர்த்தரை சொன்ன வார்த்தை. நம் பிள்ளைகள் நம்மிடத்தில் பசிக்கிறதம்மா, எனக்கு உணவு கொடுங்கள் என்றால் கல்லை எடுத்து கொடுப்போமோ? எந்த தாயாவது எவ்வளவு கொடுமைக்கார பெண்ணா இருந்தாலும், ஒவ்வொரு தகப்பனா இருந்தாலும் கொடுப்பார்களா? தன் பிள்ளை என்று வரும்போது என்ன சிறந்த உணவை கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாம் என் பிள்ளைக்கு என்றுதான் நாம் பார்த்து பார்த்து செய்யும். பொல்லாத மனித இருதயம் உள்ளவர்கள் நாம், பொல்லாதவர்கள், பொல்லாப்புகள் நமக்கு இருக்கிறது. பிறப்பிலிருந்து நாம் மனிதர்களாய் பாவத்தை பிறந்தவர்களாய் இருக்கிறோம். அப்படி இருக்க நமக்கே நம் பிள்ளைகளை இவ்வளவாய் நேசிக்க தெரிகிறது. நம் பிள்ளைகளை நேசித்து நல்ல விஷயங்களையே நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம். பார்த்து பார்த்து செய்கிறோம். நாம் சாப்பிடுவதை விட சிறந்ததாய் நம் பிள்ளைகளுக்கு கொடுப்போம். நாம் உடுத்துவதை விட சிறந்ததாய் நம் பிள்ளைகளுக்கு கொடுப்போம். நம்மை விட சிறந்தவர்களாய் அவர்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புவோம். இது எல்லா பெற்றோர்களின் இயல்பு. அது இயல்பாக வருகிறது அல்லவா? நமக்கே அவ்வளவு தெரிந்தால், நம்மால் அவ்வளவு அன்பு கூற முடிந்தால், அன்பே உருவான நம்முடைய தகப்பன் ஆண்டவர், அவர் எவ்வளவாய் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார். தம் ஜீவனையே நமக்காக கொடுத்திருக்கிறார். சிலுவை பாடுகளை சுமந்திருக்கிறார். பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். தேவனானவர் மனிதனாய் வந்திருக்கிறாரே, இறங்கி தாழ்த்தி தன்னைத்தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையில் தொங்கின அந்த நிலை எப்படிப்பட்டது? சிலுவை மரணத்தை பல மனிதர்களும் பாவம் செய்தவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் அனுபவித்த மரணம், சிலுவை மரணத்தின் வேதனையை போல யாரும் அனுபவித்ததில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுமைப்படுத்தியதை போல வேறு யாரையும் அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தவில்லை. முதல் இன்னொன்று, ஏனென்றால் 5 சவுக்கடிக்கு மேல் எந்த மனிதனாலும் வாங்க முடியாதாம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 39 சவுக்கடிகள் அடித்திருக்கிறார்கள். அவர் தாங்கி இருக்கிறார். ஏனென்றால் உலகத்தில் மனிதனுடைய வியாதிகள் 39 ரகம். அந்த 39 விதங்கள் உள்ள வியாதிகளையும் நம்மை குணமாக்கும்படியாக அந்த பாடுகளை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு பொல்லாத ஆவியினால் அடிக்கப்பட்டது என்று வைத்துக் கொள்ளலாம், புரிந்து கொள்வதற்காக. ஒவ்வொரு ஆவியும் கர்த்தரை அடித்தது அப்படி என்று வைத்துக் கொள்வோம். ஒவ்வொரு விதமான ஆவியும் ஒவ்வொரு வித நோய்களை உண்டு ஆவி, அவைகளிடம் கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டதினால் இன்று நம்மை அவர் குணமாக்குகிறார். பொல்லாத மனிதர்களால் அவர் துன்பப்படுத்தப்பட்ட போது அதை ஏற்றுக்கொண்டதினால்தான் இன்று நமக்கு அந்த விடுதலையை அவரால் தர முடிகிறது. பூட்டிய வீட்டிற்குள் யாராலும் நுழைய முடியாது, 100 பேராலும் நுழைய முடியாது. ஒருவர் மட்டும் போய் திறந்து நுழைந்து விட்டால் பின்னால் 1000 பேர் கூட அந்த வீட்டில் நுழையலாம். அது போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திறவுகோலா இருக்கிறார். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவராய் இருக்கிறார். அவர்தான் அந்த சாவியை வைத்திருக்கிறார். திறவுகோலை, பாதாளத்தின் திறவுகோள்களை வைத்திருக்கிறவர். அவர் பாதாளத்தின் திறவுகோலை திறந்து அவர் உள்ளே பிரவேசித்ததினால் பாதாளத்திற்கு போகாமல் மீட்டுக் கொள்கிறார். அவர் அன்பான தெய்வம், அன்பே உருவான தெய்வம். அன்பை எடுத்து பிசைந்து அதனால் செய்த ஒரு உருவம் என்று சொல்லலாம். சந்தனத்தினால் ஒரு பொருளை உருவாக்கினால் அதில் சந்தன வாசனை வீசும். சந்தன கட்டைகளினால் ஒரு ஜன்னல் செய்தால் அதன் வாசனை வீசும். அது போல அன்பை எடுத்து உருவாக்கி அந்த அன்பினால் தன்னை உருவாக்கி கொண்டவர் ஆண்டவர்.
அன்பே உருவானவர். அவரை போல அன்பு கூற எந்த மனிதனாலும் முடியாது. அந்த அளவுக்கு அன்புள்ளவர். அப்படிப்பட்ட தகப்பன் நமக்கு நன்மை செய்வது நிச்சயம் அல்லவா? இப்படி எருசலேம் நகரத்தாருக்கும் யூதா ஜனங்களுக்கும் கர்த்தர் நியாயத்தீர்ப்பை கொடுத்திருந்தாலும் மீண்டுமாக நான் அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சிறையிருப்பிலிருந்து விடுவிப்பேன், அவர்களை மீண்டும் தேசத்திற்கு, சொந்த தேசத்திற்கு அழைத்து வருவேன், அவர்களை நான் மீண்டும் கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். பரிபூரண சமாதானத்தை வெளிப்படுத்துவேன், சத்திய வசனங்களை நான் அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படி இஸ்ரவேலை நான் ஆசீர்வதிப்பேன் என்று எரேமியா மூலமாக கர்த்தர் தீர்க்கதரிசனம் வைக்கிறார். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி மீண்டும் அவர்களை முன்னிருந்தது போலவே கட்டுவிப்பேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் எனக்கு விரோதமாக செய்த அநேக அக்கிரமங்கள் இருந்ததல்லவா, அவைகளை எல்லாம் நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் செய்த குற்றங்களை எல்லாம் நான் அவர்களை விட்டு நீக்கி போடும்படியாக, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு துரோகம் இழைத்த, எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய அக்கிரமங்களை நான் மன்னிப்பேன் என்று சொல்லுகிறார். இதில் 2 காரியங்கள் இருக்கிறது. 2 விதமான 2 பரிமாணங்கள் இருக்கிறது. அவர்கள் அக்கிரமங்களை நீக்கி சுத்திகரிப்பேன் என்று சொல்லுகிறார். யூதா ஜனங்களும் எருசலேமின் குடிகளும் அக்கிரமம் செய்தார்கள், நமக்கு தெரியும். அதை ஏற்கனவே பல முன் இருந்த செய்திகளை நாம் படித்திருக்கிறோம். ஏற்கனவே சொல்லப்பட்ட செய்திகள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இச்சைக்கு இடம் கொடுத்தார்கள். அதை நிமித்தம் எல்லா பாவங்களையும் 10 கட்டளைகளையும் மீறினார்கள். எருசலேம் எங்கும் விக்கிரக ஆராதனையும் பொல்லாத ஆவிகளுக்கு பலிபீடங்களையும் கட்டுவித்தார்கள், விக்கிரக ஆராதனை செய்தார்கள். கடைசியில் தேவாலயத்திலேயே பொல்லாத ஆவிகளை வழிபட தொடங்கினார்கள். இப்படிப்பட்ட உச்சகட்ட பாவம் வரைக்கும் அவர்கள் செய்தார்கள். இந்த அக்கிரமங்களை எல்லாம் அவர்களை விட்டு சுத்திகரிப்பேன் என்று முதலில் சொல்கிறார். முதலில் சுத்திகரிப்பு உண்டாகிறது. இது எப்படி சுத்திகரிப்பு என்றால், மன்னிப்பு என்றால் என்ன என்பதை நாம் சற்று தெரிந்து கொள்ள வேண்டும். மன்னிப்பு என்றால், ஒருவர் பாவம் செய்கிறார், அவர் திருந்தி விடுகிறார். ஒரு மனிதன் ஒரு 40 வயது வரைக்கும் 40 வருடங்கள் திருடுகிறான். 40வது வயதில் அவன் திருந்தி விடுகிறான். ஒரே நாளில் மனம் திருந்தி விட முடியும் அல்லவா? அவன் திருந்தி விட்டால் அன்று முதல் அவன் திருட மாட்டான். அவனுடைய மனம் திருட்டை நினைக்காது. அப்படி என்று வைத்துக் கொள்வோம் உதாரணத்திற்கு. ஆனால் 40 வருடங்கள் அவன் திருடியதை நாம் பார்த்திருக்கிறோம். அவன் திருடிய திருட்டினால் எத்தனை மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள், எத்தனை விதமான பாவங்கள் அங்கு நிறைவேறி இருக்கிறது, எத்தனை பேர் வேதனை அடைந்திருப்பார்கள், துன்பப்பட்டிருப்பார்கள். இவன் மனம் திருந்தியதினால் ஒரே நாளில் மனம் திரும்பிவிட்டான். இவன் மனம் திருந்தியதினால் அத்தனை பாதிக்கப்பட்டவர்களின் வழிகள் நீங்கிவிடுமா? இதுதான் கேள்வி. இன்று நாம் அநேக பாவங்கள் செய்கிறோம், அக்கிரமங்கள் செய்கிறோம், கர்த்தரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்கிறோம். மீண்டும் பாவம் செய்கிறோம், மீண்டும் போய் மன்னிப்பு கேட்கிறோம். மீண்டும் பாவம் செய்கிறோம், மீண்டும் மன்னிப்பு கேட்கிறோம். இதுவே வேலையாகிவிட்டது கிறிஸ்தவர்களுக்கு. இப்படி இருந்தால் நாம் கிறிஸ்தவர்களே அல்ல. 41வது வயதில் மனம் திரும்பிய மனிதன், அவன் மனம் திரும்பி விட்டான், அவன் மனம் சுத்திகரிக்கப்பட்டு விட்டது, அவன் பரிசுத்தவனாகிவிட்டான். ஆனால் அவன் செய்த பாவத்தின் விளைவு, இத்தனை நாட்கள் அவன் செய்த திருட்டு என்னும் அக்கிரமத்திற்கு அவனால் பாதிக்கப்பட்ட பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நியாயம் வழங்க வேண்டுமா இல்லையா? அப்படி பாதிக்கப்பட்டவர்களே நாமும் ஒருவராய் இருந்தால், ஒரு மருத்துவ செலவிற்காக நாம் பணம் வைத்திருந்திருப்போம். அந்த பணத்தை அவன் திருடி விட்டான் என்று வைத்துக் கொள்வோம். அதனால் அந்த மருத்துவம் பார்க்க முடியாமல் நம் வீட்டில் யாரோ ஒருவர் மறித்து விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். நாம் சும்மா விடுவோமா? கர்த்தர் அவனை மன்னிக்கட்டும் என்று சொல்லுவோமா?
கர்த்தாவே அவனுக்கு நியாயம் கொடும். அவன் திருடி இருக்கிறான் என் பணத்தை என்று கொக்கரிக்க மாட்டோமா? யோசித்துங்க. அந்த மன அந்த கர்த்தர் என்ன செய்வார் அந்த மனிதனை என்றால், திருந்திய அந்த மனிதனுடைய ஆவி மன்னிக்கப்படும். அவன் மனம் திரும்பிவிட்டால் மனதிற்கு மன்னிப்பு. அவன் ஆத்துமா, அவனுடைய ஆவியில் அவன் மன்னிக்கப்பட்டான். பரலோக ராஜ்யத்தில் அதாவது அந்த மனிதனை கர்த்தர் திருடன் என்று பார்க்க மாட்டார். அவன் திருந்தி விட்டான், நல்லவன் என்றே அவனை பார்ப்பார். அவன் திருந்திய நாள் முதற்கொண்டு. ஆனால் அவன் செய்த பாவத்திற்கான தண்டனை, அவன் இத்தனை காலம் செய்த அக்கிரமத்திற்கு ஏற்ற தண்டனையை அவன் வாழ்நாளில் அவன் இந்த பூமியில் இருக்கும் பொழுதே எத்தனை பேர் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் துன்பங்களின் அளவு என்னவோ அதற்கேற்றபடி அந்த மனிதனுக்கு நியாய தீர்ப்பை கர்த்தர் தருவார். ஆவியின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து விட்டார். அதாவது ஆவியின்படி அவன் செய்த தவறுக்கு அந்த திருடன் 41வது வயதில் ஆவியின்படி அவன் மனம் திரும்பினான். என் மனம் திருந்தியதினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியினால் அவர் ஆவியின்படி மனிதனோடு ஒப்புரவாகிறார். அதாவது திருடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான், அவரே தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு திருந்தி விடுகிறான். அப்பொழுது அவருடைய சரீரத்தில் இவன் ஒன்றாகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஒன்றாகிறோம். அதுதான் திருவிருந்து. இப்படி நாம் மனம் திரும்பி கர்த்தரோடு ஐக்கியப்படும் போது அவருடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் ஒன்றாகிறது. அவர் பரிசுத்தமான, ஒரு பாவமும் செய்யாத ஆவியை உடையவர், நியாய பிரமாணத்தை கடைபிடித்தவர், கட்டளைகளை மீறாதவர், ஒரு குற்றமும் அவரிடத்தில் இல்லை. அப்படி குற்றமற்ற அவருடைய மனம் போல நாமும் பார்க்கப்படுகிறோம். அவர் மூலமாய் நாம் பார்க்கப்படும் போது நம் மனமும் பரிசுத்தமா இருக்கிறது. மாம்சத்தின்படி நம்முடைய செயல்களால் நாம் செய்த தவறுகளுக்கு இந்த உலகில் வாழும் போதே நாம் நியாய தீர்ப்பை சுமக்க வேண்டும். ஆவியின்படிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தோடு அவரோடு நாம் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம். மாம்சத்தின்படி நியாய தீர்ப்பை இந்த பூமியில் சுமக்க வேண்டும். ஏனென்றால் அதற்குரிய தண்டனையை கர்த்தர் கொடுத்தால்தான் அந்த பாவத்தின் வழி என்ன என்பது புரியும். நாம் மீண்டும் பாவம் செய்ய மாட்டோம். அப்படியே விட்டு விட்டால் கர்த்தர் நம்மை மன்னித்து விட்டு விட்டார். ஆவியின்படியும் மன்னித்து விட்டார், மாம்சத்தின்படியும் மன்னித்து விட்டார். இதோ நீ என்னிடத்தில் வந்து விட்டாய் அல்லவா, நீ செய்த எல்லாவற்றையும் மன்னித்து விட்டேன், உனக்கு இனி துன்பமே இல்லை, வா என்றால் கர்த்தர் ஒரு வேளை சொன்னால் நாம் என்ன செய்வோம்? கர்த்தரோடு இணைந்து விட்டோம், சந்தோஷமா இருப்போம். அதன் பின்பு திரும்பவும் நமக்கு ஒரு எண்ணம் வரும், மீண்டும் ஒரு முறை பாவம் செய்துவிட்டு மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கேட்கலாமே கர்த்தரிடம் என்று தோன்றும். அப்புறம் செய்வோம். அதன் பின்பு இன்னொரு முறை பாவம் செய்தாலும் இன்னொரு முறை கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம். கர்த்தர் தான் மன்னித்து விடுவார் அல்லவா. அது ஒரு நாளில் 7 தரம் 70 தரம் மன்னிக்க சொல்லியிருக்கிறாரே, அவர் நம்மை மன்னிக்க மாட்டாரா என்று சந்தோஷமாய் ஜாலியாய் தவறு செய்து கொண்டே இருப்போம். இதில் எங்கே இருக்கிறது நீதி? கர்த்தர் நீதி உள்ளவராயிற்று. அவர் இந்த பூமியை நீதியாய் நியாயம் தீர்க்க வேண்டாமா? அப்படி நடக்காது. மனம் திரும்பியவர்களுக்கு தான் பாவ மன்னிப்பு. மனம் திரும்பினால் மனதிற்கு மன்னிப்பு கிடைக்கும். மாம்சத்தின்படி நம்முடைய செயல்களுக்கு ஏற்ற நியாய தீர்ப்பை மனிதன் சுமந்துதான் ஆக வேண்டும். கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்தால் கண்களில் பாதிப்பு ஏற்படும். உண்ணும் உணவுப் பொருட்களுக்கு நாம் இடம் கொடுத்தால் அதற்கேற்ற தண்டனை. நாம் எதில் பாவம் செய்கிறோமோ, எந்த விதமான பாவம் செய்கிறோமோ அந்த விதமான நியாய தீர்ப்பு நமக்கு கிடைக்கும். சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் சர்க்கரை வியாதி எப்பொழுதும் சுகபோகமாய் வாழ்ந்தது, எதிலும் சுகமாய் இருப்பது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வது பரலோகத்தில், இந்த பூமியில் அல்ல. இது நமக்கு ஆயத்தப்படும் காலம், ஓடி உழைக்க வேண்டிய காலம், ஊழியம் செய்ய வேண்டிய காலம். நம்மை போன்ற மனிதர்களுக்காக, நம் சகோதர சகோதரிகளுக்காக அவர்கள் மேல் அன்பு கூர்ந்து நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அதுதான் அன்பு. அப்படி அன்பு கூறாவிட்டால், ஊழியம் செய்யாவிட்டால் கர்த்தரிடத்தில் போய் சேர முடியாது. ஏனென்றால் கற்பனைகளை மீறிய பாவத்திற்கு உட்படுவோம். நம் கண்முன் இருக்கும் மற்ற மனிதர்களை நேசிக்காமல், அவர்கள் கர்த்தரை அறியாமல் எரி நரகத்திற்கு போக காத்திருக்கும் போது, பாவ வாழ்க்கையில் அவர்கள் வாழும் போது அவர்கள் மனம் திரும்புவதற்காக நாம் போராடவில்லை என்றால்
அவர்களில் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு போதிக்கவில்லை என்றால், நாம் முயற்சி செய்கிறோம், ஊழியம் செய்கிறோம், அவர்கள் கேட்கவில்லை என்றால் அது அவர்கள் பாடு. ஆனால் நாம் சொல்லாமலே இருந்தால், கர்த்தர் அவர்களை குறித்து நம்மிடத்தில் அந்த ரத்தத்தை குறித்து நம்மிடத்தில் கேள்வி கேட்பார் அல்லவா? அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டுமே கர்த்தருடைய வார்த்தைகள். அந்த எண்ணம் நமக்கு வேண்டுமே. நம் கண்காண எத்தனையோ மக்கள் கர்த்தரை அறியாமல் இருக்கிறார்களே, பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடாதே. அது அன்பல்ல. கர்த்தர் சகலத்தையும் நீதியாய் நியாயமாய் நடத்துகிறார். சர்வலோகமும் சர்வமும் சர்வ சிருஷ்டிப்புகளும் கர்த்தருடைய ஆளுகைக்குள் நியமிக்கப்பட்ட சட்ட திட்டங்களுக்குள் அடைப்பட்டு மிக துல்லியமாக, மிக சிறப்பாக, மிக சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாமும் அப்படி செயல்பட வேண்டும். மனிதன் ஏன் பிறக்கிறோம் என்று தெரியாமலும், மனிதன் ஏன் பிறக்கிறோம் என்று தெரியாமலும், ஏன் மரணம் அடைகிறோம் என்று தெரியாமலும், ஏன் வாழ்கிறோம், எப்படி வாழ வேண்டும், எதுவும் தெரிந்து கொள்ளாமல் இன்பம் என்ற ஒற்றை வார்த்தையை பிடித்துக் கொண்டு வாழ்வது அழிவுக்கு நேரானது. யோசித்து பார்ப்போம். அதனால் பலன் அல்ல, எந்த பலனும் இல்லை. இவ்வுலகத்திலும் நிம்மதியா இருக்க முடியாது, நிம்மதியான உலகத்திற்குள் பிரவேசிக்கவும் முடியாது, நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது. யோசித்து பார்ப்போம். மனித வாழ்வை புரிந்து கொண்டு மனிதர்கள் வாழ தொடங்கினார். அதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நாம் யார் என்றும், நம் வாழ்க்கை என்ன என்றும் எல்லாம் புரிந்து தெளிவாய் நம் வாழ். இப்படியாக இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் எளிமையா தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்க தரிசனம் கிடைக்கிறார். நான் அவர்களுக்கு சௌக்கியம் வர பண்ணுவேன், ஆரோக்கியம் வர பண்ணுவேன், குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். முதலில் அவர்களை சுத்திகரிக்கிறார். சுத்திகரிப்பு என்பது இப்பொழுது நாம் கேட்ட வார்த்தையின்படி அந்த திருடன் செய்த 40 வருடம் செய்த அவன் தவறுக்கு ஆண்டவர் தண்டிக்கிறார் அல்லவா? அது போல இஸ்ரவேலர்கள் அவர்கள் செய்த பாவத்திற்கு ஏற்ற 70 வருடங்கள், அதாவது சுமார் 400 வருடங்கள் அவர்கள் ஓய்வு நாளை அனுசரிக்கவில்லை. 400 வருடங்களில் ஒரு வருடத்திற்கு 70 நாட்கள், சுமாராக தோராயமாக 70 நாட்கள் ஓய்வு நாள் வருகிறது. அப்படி கணக்கிட்டு பார்த்தால் 400 வருடங்கள், சுமார் 400 வருடங்களில் 70 வருடங்கள், 350 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் ஓய்வை அனுசரிக்காமல் இருந்திருக்கிறார்கள். அதன் விளைவு ஓய்வு நாள் அவர்கள் அனுசரிக்க வேண்டிய கணக்கு 70 வருடங்கள் முழுமையாக அவர்கள் அனுசரிக்க வேண்டி வருகிறது. அவர்கள் ஓய்வு நாளை அனுசரிக்கவில்லை. ஓய்வு நாள் எல்லாம் வேலை செய்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். அதிநிமித்தமாகவே இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டு 70 வருடங்கள் அங்கேயே இருக்கிறார்கள், எந்த வேலையும் செய்யாமல். அதாவது இஸ்ரவேல் தேசம் ஓய்வை அனுபவிக்கிறது. இவர்கள் அனுசரிக்காத ஓய்வு அந்த தேசத்திற்கு கர்த்தர் கொடுக்கிறார். வயல் நிலங்கள் பாழாய் கிடக்கிறது, எந்த செயல்பாடும் அங்கு இல்லை. இதுதான் சுத்திகரிப்பு. அந்த சூழ்ந்திருந்த அந்த பாவத்தை, அந்த தேசத்தை, எருசலேமையும் யூதா தேசத்தையும் சூழ்ந்திருந்த அந்த பாவத்தை நீக்கும்படியாக அங்கு ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அக்கிரமக்காரர்கள் அழிந்து போகிறார்கள், பலர் சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறார்கள், எல்லா துன்பமான காரியங்களும் நடக்கிறது. இதன் மூலம் அது சுத்திகரிக்கப்படுகிறது. 70 வருடங்கள் முடிந்த பின்பு அந்த சுத்திகரிப்பு நீங்குகிறது. பாபிலோனிலிருந்து இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு போனவர்கள் திரும்பி வருகிறார்கள். அந்த 70 வருடங்களில் அதிகப்படியான சுமார் ஒரு 90% மக்கள் இறந்திருப்பார்கள். அங்கே 70 வருடங்கள் ஆயிற்று அல்லவா? வயது மூப்பின் காரணமாக இறந்திருப்பார்கள். ஒரு சிலர் மாத்திரமே திரும்பி வந்திருக்கிறார்கள். ஆனால் இங்கிருந்து போனவர்களின் சந்ததியார், அவர்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து அதே இஸ்ரவேலர்கள் அவர்கள் வம்சத்தார் மீண்டுமாக எருசலேமுக்கு வந்து சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். தேசத்தை, எருசலேமையும் யூதா தேசத்தையும் சுதந்திரித்துக் கொள்வார். இப்படிதான் கர்த்தர் செய்வேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நீதி உள்ளவர். நீதியாய் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்க்கிறார். தம்முடைய ஜனங்கள் ஆனாலும் அவர்கள் தவறு செய்யும் பொழுது
அவர்களை கண்டித்து தண்டித்து அவர்களை நியாயம் தீர்த்து வழி நடத்துகிறார். ஆனாலும் அவர்களை மன்னித்து அந்த சந்ததியை அப்படியே போய்விடுங்கள், என் வார்த்தையை நீங்கள் மீறினீர்கள் என்று சொல்லாமல் அந்த காலம் முடிந்ததும் மீண்டும் அவர்களை மன்னித்து அழைத்துக் கொள்கிற மன்னிப்பின் தேவனாகவும் இருக்கிறார். விட்டு விடுதலை பாருங்க, நியாய தீர்ப்பை, அதாவது என் பிள்ளை தவறு செய்தால் அவனை நான் அடிப்பேன், திருத்துவேன். இதுதான், வேறு ஒன்றுமில்லை. மிக சுலபமான புரிதல். என் பிள்ளை தவறு செய்தால் அவனை அடிப்பேன், கண்டிப்பேன், திருத்துவேன். அதற்காக அவன் என் பிள்ளை இல்லை என்று வீட்டை விட்டு மொத்தமாக அனுப்பி விடுவேனா அல்லது கொன்று போடுவேனா? இல்லை அல்லவா? அதே போலதான் கர்த்தரும் நாம் தவறு செய்யும் போது நம்மை அடித்து கண்டித்து வழி நடத்துகிறார். அதற்காக நம்மை மொத்தமாக, அதாவது நம்மையோ நம்ம சந்ததியையோ மொத்தமாக விட்டு விடுவதில்லை. இதனால்தான் இஸ்ரவேலர்கள் இன்று வரை உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகெங்கும் இஸ்ரவேலர்கள் இருக்கிறோம். கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாம் இஸ்ரவேலர்கள் தான். இப்படியாக அவர்கள் எனக்கு விரோதமாய் செய்த எல்லா அக்கிரமங்களையும் நான் மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படிதான் மன்னித்து நான் மீண்டும் திருப்பி கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் எரேமியாவிலே. நான் அவர்களுக்கு செய்கிற நன்மையை எல்லாம் உலகெங்கும் பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் கேள்விப்படுவார்கள். எல்லோரும் கர்த்தர் அந்த ஜனங்களை மீண்டும் சேர்த்து கொண்டாராம். மீண்டும் இஸ்ரவேல் கட்டப்படுகிறதாம். இஸ்ரவேல் தேசம் மீண்டும் எழும்ப போகிறது. 70 வருடங்கள் ஒன்றும் இல்லாமல் இருந்தது. மீண்டுமாக தேசம் உருவாகிறது என்று சொல்லும் பொழுது உலகெங்கும் எல்லா தேசங்களிலும் எல்லா இனத்தார் மத்தியிலும் கர்த்தருக்கு புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாகும். அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய இந்த செயல்களை பார்த்து உலகெங்கும் இருக்கிற மற்ற இனத்தார்கள், இஸ்ரவேலர் அல்லாதவர்கள் எல்லாரும் புகழ்ந்து பேசுவார்கள். கர்த்தர் அவர்களை அழைத்துக் கொண்டார் என்று அல்லவா? அது கர்த்தருக்கு மகிமையா இருக்கும். கர்த்தர் மிகவும் சந்தோஷப்படுவார். நான் அவர்களுக்கு செய்யும் எல்லா நன்மைகளின் நிமித்தமும், என் ஜனங்களுக்கு நான் செய்ய போகிற எல்லா நன்மைகளின் நிமித்தமும் மற்றவர்கள், அதாவது நான் என் ஜனங்களுக்கு செய்ய போகிற எல்லா நன்மைகளின் நிமித்தமும், எல்லா சந்தோஷம் சமாதானத்தின் நிமித்தம் அவர்களை நான் சந்தோஷமாய் வைக்க போகிறேன். நன்மைகளை அவர்களுக்கு செய்ய போகிறேன். என் பிள்ளைகளை, என் ஜனத்தை, அவர்களை நான் ஆசிர்வதிக்க போகிறேன். இதையெல்லாம் நான் செய்வதை பார்க்கும்போது இதை கேள்விப்படுகிற மற்ற ஜனங்கள், கர்த்தரை அறியாத ஜனங்கள் பயப்படுவார்களாம் இஸ்ரவேலை பார்த்து. ஐயோ, அவர்கள் தெய்வம் அவர்களை அப்படி பார்க்கிறார், நாம் அவர்களிடத்தில் எதை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று இஸ்ரவேலரை கண்டு மற்ற புறஜாதியார், மற்ற ஜனங்கள் பயப்படுவார்கள். இஸ்ரவேலரை கர்த்தர் உயர்த்தி மற்ற ஜனங்களை இஸ்ரவேலருக்கு பயப்படும்படியாக வைப்பார். அந்த அளவுக்கு உயர்த்துவார் கர்த்தர். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நன்மையை பெற்றுக்கொள்வோம், சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். சகல நன்மைகளும் நமக்கு வரும், சமாதானம் வரும். இதை பார்த்து இதுவரை நம்மை எதிர்த்து கொண்டிருந்தவர்கள், நம்மை கேவலமாய் பேசினவர்கள், தூஷித்தவர்கள் எல்லாம் நம்மை கண்டு பயப்படுவார்களாம். அப்படி ஆண்டவர் மாற்றி போடுவார். பயந்து நடுங்குவார்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை கண்டு பயந்து நடுங்கும்படியாக நம்மளை அவர் ஆசீர்வதித்து வைப்பார். எவ்வளவு மேன்மையான காரியம்! கர்த்தரின் அன்பு எவ்வளவு பெரியது! அவர் கைவிடாத தேவன். ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த நேரத்திலும் கைவிட மாட்டார். கீழ்ப்படிந்து நடவோம். அதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம். மனுஷன் இல்லாத இடம், மிருகம் இல்லாத இடம், அவாந்திர வெளியாய் கிடக்கிறது என்று நீங்கள் சொல்லப்பட்ட இந்த எருசலேமும் யூதா தேசமும், மனுஷனாவது மிருகமாவது இல்லாத யூதாவின் பட்டணங்களின் வீதிகளிலும் இப்படியெல்லாம் இருக்கிறது என்று நீங்கள் எல்லாம் சொன்னீர்கள் அல்லவா? அந்த இடங்களில் களிப்பின் சத்தமும் கொண்டாட்டங்களின் சத்தம், களிப்பு, பாடல் பாடுவது, ஆடுவது என்று சந்தோஷ சத்தங்கள் கேட்கப்படும். மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் கேட்கப்படும். சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லும் ஜனங்களின் சத்தமும் துதி சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் அங்கு கேட்கப்படும்.
அவர்கள் முன்பு இருந்தது போல தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சிறந்த காரியங்கள், நன்மையான மகிழ்ச்சியான காரியங்கள், சமாதானத்திற்கு ஏதுவான காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனும் மிருகமும் இல்லாமல் அவாந்திர வெளியாய் கிடந்த இந்த இடங்கள் எல்லாம் இப்பொழுது அப்படித்தான் கிடக்கிறது. இப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் இதற்கு அடுத்த பட்டணங்களும் அப்படி இருக்கிறது. அந்த இடங்கள் எல்லாம் ஆட்டு மந்தையை மேய்க்கிறவர்கள் வந்து அவர்கள் தங்கும் இடங்களை, அதாவது தற்காலிகமாக தங்குவதற்கு கூடாரங்களை போட்டு அங்கு தங்குவார்கள். ஆட்டு மந்தைகள் மேய்க்கப்படும், மேய்ப்பர்கள் எல்லாம் வருவார்கள், நிறைவாய் இருக்கும் தேசம் செழிப்படையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விவசாயம் செழிக்கும், கால்நடை வளர்ப்பு செழிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மலை தேசமான பட்டினங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டினங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் பென்யமீன் நாட்டிலும் எருசலேமின் சுற்றுப்புறத்தில் யூதாவின் பட்டணங்களிலும் ஆட்டு மந்தைகள் தொகையிடப்படுவது. ஆட்டு மந்தைகளை எண்ணுகிறார்கள் அல்லவா, அவர்கள் கோலை வைத்துக் கொண்டு எண்ணுவார்கள். அதாவது மேய்ப்பர்கள் தங்கள் கோல்களை கையில் நீட்டிக்கொண்டு, தாழ்வாக நீட்டிக்கொண்டு, ஒரே ஒரு ஆடு போகும்படியாக ஒரு சிறு இடைவெளி விட்டு அவர்கள் நின்று கொள்வார்கள். அப்பொழுது ஒவ்வொரு ஆடாக அந்த தன் கையில் இருக்கிற அந்த மேய்ப்பனின் கோலுக்கடியில் ஒவ்வொரு ஆடாக போகும். அப்பொழுது அதை வைத்து எண்ணிக்கொள்வார்கள் எத்தனை ஆடுகள் இருக்கிறது என்று. இப்படி ஆட்டு மந்தைகளின் தொகையிடுதல் நடக்கும். எல்லா பட்டணங்களிலும் எந்தெந்த ஆடுகள் இருக்கிறது, எவ்வளவு இருக்கிறது என்று. அப்படி என்றால் செழிப்பாய் இருக்கும். கால்நடைகள் பெருகினால் செழிப்புண்டாக இருக்கும். மாமிச உணவு, பால் போன்றவை பெருகும், ஜனங்கள் செழித்திருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் யூதா தேசத்திற்கும் எருசலேமின் குடிகளுக்கும் நான் சொன்ன வார்த்தைகளை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் நான் நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். இஸ்ரவேலில் நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். நீதியின் கிளை, தாவீதுக்கு நீதியின் கிளை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்தில், யூதா கோத்திரத்தில் பிறந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார். அவர் பூமியில் நீதியையும் நியாயத்தையும் நடப்பிக்க போகிறார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார் என்ற தீர்க்க தரிசனம் இங்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. இது 500 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட செய்தி. ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக, முதல் வருகைக்கு முன்பாக. அந்நாட்களில் யூதா ரட்சிக்க, எருசலேம் சுகமாய் தங்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் அந்த நாட்களில் யூதா ஜனங்களும் எருசலேமும் சுகமாய். அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் நீதியாய் இருக்கிறார், நீதியாய் அவர் செயல்படுவார், அவர் நீதி உள்ளவர் என்று சொல்லப்பட்டது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குழந்தையாய் அவர் பிறந்த செய்தியை சொல்கிறது. வரப்போகிறார் என்று முன்கூட்டியே அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். இஸ்ரவேல் வம்சத்தில் சிங்காசனத்தின் மேல் உட்காரக்கூடிய ராஜரீக வாழ்க்கை, ராஜாவாக அரசால ஒரு மனிதனும் இல்லாமல் போவதில்லை. தாவீதின் வம்சத்தில் எப்பொழுதும் அவர்கள் வம்சத்தில் ஆளுகை செய்ய ஆட்கள் இருப்பார்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்தை சொல்கிறது. இதை குறித்து நாம் இன்னும் தெளிவாக அடுத்த செய்திகளில் பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், அவரை அன்பு கூறுவோம். அவருடைய 2ஆம் வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். இவ்வுலக வாழ்க்கையின் இச்சைகளை மறந்து கர்த்தரை நினைத்து அவரை நோக்கி ஓடுவோம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர் என்று அறிந்திருக்கிறோம். அவருடைய குணமும் மிகவும் பெரியது. தயால குணமுடையவர், தயவு காட்டுவது, இரக்கம் காட்டுவது. அவர் மிக பெரியவர், மிக அதிகமான இரக்கம், அதிகமான தாராளமாக இரக்கம், தயவு, இரக்கத்தில் ஐஸ்வர்ய. ஒரு மனிதனை கர்த்தர் நீதிமான் என்று தெரிந்து கொண்டார். ஒரு மனிதனை அவருக்கு பிடித்து விட்டவர்.
கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒரு மனிதனை பார்த்தால் அந்த மனிதனை ஆசீர்வதிக்கலாம். அது நமக்கு தெரியும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் ஒன்றை நாம் அறியாதிருக்கிறோம். ஒரு மனிதன் நீதிமானாய் இருந்தால், மனம் திரும்பி நீதிமானாய் வாழ்ந்தால், வேத வசனங்களை படித்து அதை கை கொண்டு வாழ்ந்தால், அந்த மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று அறிந்திருக்கிறோம். ஆனால் ஒன்று அறியாதிருக்கிறோம். அந்த மனிதனை மட்டுமல்ல, அந்த மனிதனின் சந்ததியையே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் கர்த்தரின் 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் பார்க்கும்போது ஒரு மனிதன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் அவனுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாவத்தின் 3-4 தலைமுறைக்கு கேட்பேன். அதே சமயத்தில் நீதிமானாய் வாழ்ந்தால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் 1000 தலைமுறைக்கும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இதுதான் கர்த்தருடைய தயான குணம். மிகப்பெரிய மனிதர், தாராள குணமுடையவர். கர்த்தர் சொல்லுகிறார், அவர் தெரிந்து கொண்டார். அவர் ஆபிரகாம் ஐயாவை தெரிந்து கொண்டார். அவரது குமாரன் ஈசாக் ஐயாவை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஐயாவை தெரிந்து கொண்டார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் பரிசுத்தவான்களின் நிமித்தம் அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததினால், அதாவது அவர்கள் சந்ததியான இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அது மட்டுமல்ல, அவர்கள் சந்ததியையே ஆசீர்வதித்து வருகிறார். இது அவர்கள் முழுவதும், எல்லோரும் அவர்கள் சந்ததி முழுவதும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தால் கூட அவர்கள் நீதியாய் வாழ்ந்தார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லலாம். ஆனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்றார். சந்தோஷமான காரியம். அவர்களுடைய சந்ததியார் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. அவர்கள் கீழ்ப்படியாமல் பாவம் செய்து கர்த்தருடைய வார்த்தையை மீறி மீறி நடந்தார்கள். திரும்ப மனம் திரும்புவார்கள், திரும்பவும் பாவம் செய்வார்கள். இப்படி சந்ததிகள் மாறி மாறி வர வர அவர்கள் பாவமும் அக்கிரமும் பெருகி போய் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கர்த்தர் கொடுத்த எல்லா காரியங்களையும் மறந்து உடன்படிக்கையை மீறி நடந்தார்கள். ஆனாலும் அவர்கள் செய்த தவறுகளுக்கு, கர்த்தருடைய வார்த்தையை மீறியதற்கு அவர்களை கண்டித்தார், தண்டித்தார், நியாயம் தீர்த்தார். ஆனால் அவர்கள் முன்னோர்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை மறவாமல் நீத்திருந்து அவர்கள் சந்ததியை முற்றிலும் தன்னை விட்டு நீக்கி போடாமல், அவர்களை அழித்து போடாமல் அவர்களை ஆசீர்வதித்து தொடர்ந்தார். ஒரு தலைமுறையினர் தவறு செய்தால் அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுத்தார். அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் அவர்களை ஒதுக்கிவிட்டு அடுத்த சந்ததியை பரிசுத்தமாக்குகிறார். அடுத்த சந்ததியினர் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார்கள். அதற்கு அடுத்த சந்ததியினர், இப்படி சந்ததி சந்ததியாக அவர்களை பாதுகாத்து வருகிறார். முழு பாதுகாப்பையும் கர்த்தர் கொடுக்கிறார். இது எவ்வளவு பெரிய தயவான குணமாக இருக்கிறது. கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். நாம் ஒருவர் மனம் திரும்பினால் நம் சந்ததியே ஆசீர்வதிக்கப்படும் என்றால், இந்த உலகத்தின் சொத்துக்களை எல்லாம் நாம் சம்பாதிப்பதை விட அது மிகப்பெரிய காரியம். இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை எல்லாம் நாம் சம்பாதித்து உலக பணக்காரர்களின் முதலாளாய் இருந்தாலும் நம்முடைய அடுத்தடுத்த எத்தனை தலைமுறைகள் அந்த பணத்தையும் செல்வத்தையும் வைத்து சுகமாய் வாழ முடியும்? ஏன் நம் தலைமுறையிலேயே கொரோனா போன்ற கொள்ளை நோய் வந்தால் எவ்வளவு பணம் இருந்தாலும் அதனால் பிரயோஜனம் இல்லை. ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களோ எதை குறித்தும் அஞ்ச தேவையில்லை. இயற்கை சீற்றங்களின் நிமித்தமோ, கொள்ளை நோய்களின் நிமித்தமோ அல்லது யுத்தங்கள் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. கர்த்தருடைய முழு பாதுகாப்பு கிடைக்கும். நம்முடைய சந்ததி செழித்திருக்கும். சந்ததி அழிந்து போகாது. பணம் சம்பாதிப்பதை விட கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் நாம் வாழ்வதே நம் சந்ததிக்கு நாம் வைத்திருக்கிற மிகப்பெரிய சொத்தாய் இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் மிகவும் இரக்கம் உள்ளவர். நம் மனம் திரும்பி அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் போதும். அது மிக சுலபமானது. மனப்பூர்வமாய் நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் நம்மை அடிமைப்படுத்த மாட்டார். இப்படிதான் இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்த மாட்டார். மனப்பூர்வமாய் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
அவன் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்பதை கர்த்தருடைய சத்தமா என்கிறது. 2400 வருடங்களுக்கு நடந்த சம்பவம் இது. அதாவது இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. அதனால் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். கர்த்தரே அந்த நியாயத்திற்கு அவர்களுக்கு கட்டளையிட்டார். எரேமியா இஸ்ரவேல் தேசத்தில் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார், சிறையிருப்பில் இருக்கிறார். அங்கேயே காவல் சாலையின் முற்றத்தில் அவர் அடைக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாய் நேர்மையாய் சொன்னது நிமித்தம் சிதேக்கியா ராஜாவினால் காவல் சாலையின் முற்றத்தில் சிறைப்பிடித்து வைக்கப்பட்டு விட்டார். எரேமியா அங்கு இருக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசியாகிய பரிசுத்தவானாகிய எரேமியாவுக்கு உண்டாகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு போய்விட்டார்கள். இங்கு யூதாவிலோ அநேகம் பேர் கொல்லப்பட்டார்கள், அநேகம் பேர் இருக்கிறார்கள். கொஞ்சம் ஜனங்கள் இப்படி யுத்த கடமாய் ஒரு சிதறி போன ஒரு நிலையில் இருக்கிறது இஸ்ரேல் தேசம். யூதா ஜனங்களும் எருசலேமும் பயங்கரமான ஒரு சூழ்நிலையில், மோசமான சூழ்நிலையில் இருக்கிறது. இந்த நிலையில் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு வருகிறது. பாபிலோனுக்கு போனவர்கள் முடிந்து விட்டார்கள், அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் அவ்வளவுதான் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம், அவர்கள் மீண்டும் திரும்பி வருவார்கள் என்று கர்த்தரினால் வார்த்தைகளை சொல்லுகிறார். அவர்கள் கொஞ்ச காலம் 70 வருடம் அங்கிருந்து அதன் பின்பு அவர்கள் திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம் முன்னோர்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் பரிசுத்தவான்களுக்கு, நீதிமான்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்காமல் அவர்கள் செய்த தவறுக்கேற்ற தண்டனைகளை கொடுத்து அவர்களை மீட்டு கொண்டு அவர்களை அழிக்காமல் அவர்களை பரிசுத்தப்படுத்தி கண்டித்து அடித்து உதைத்து, அதாவது சிறு பிள்ளைகளை பெற்றோர்கள் அடித்து திருத்துவது போல, ஆசிரியர்கள் மாணவர்களை அடித்து அவர்களை படிக்க வைப்பது போல, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அடித்து தண்டித்து துன்பங்களை கொடுத்து அவர்களை அழிக்காமல் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். துன்பப்படுத்துவார், துன்பங்களை அனுமதிப்பார். அவர்கள் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை மனம் திரும்ப பண்ணுவதற்காக. அவர்கள் சந்தோஷமா இருந்தால் ஒழுங்காக இருக்க மாட்டார்கள், நம்மை போலதான். அதனால் கர்த்தர் சில தண்டனைகளை கொடுத்து அவர்களை மீண்டுமாக மீட்டுக் கொள்வார். அவர்கள் தவறு செய்யும் போதெல்லாம் இது நடப்பது இயல்பு. இப்படி இருக்கும்போது எரேமியாவுக்கு தீர்க்க தரிசனம் வருகிறது. இஸ்ரவேல் வம்சத்தில் கர்த்தருடைய சன்னதியில் நின்று ஆசாரிய பணி செய்வதற்கு ஒரு புருஷன் இருப்பார், அவர் இல்லாமல் போவதில்லை. தாவீதையாவின் வம்சத்தின் வழியாய் வருகிற ஒருவர் இருப்பார், ஒரு புருஷன் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். இஸ்ரவேல் வம்சத்தின் சிங்காசனத்தின் மேல் அமரும்படியாக, அங்கு உட்காரும்படியாக ஒரு புருஷன் என்றென்றும் இருப்பார். தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு புருஷன் இல்லாமற் போவதில்லை என்று சொல்லப்பட்டிருந்தது. ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும், புருஷன் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் முழுமையான ஒரு ஆண், நன்கு வளர்ந்த வளர்ச்சி அடைந்த ஒரு ஆண் என்று குறிப்பிடப்படுகிறது. இங்கு தாவீதையாவின் வம்சத்தில் ஒரு மனிதன் இருந்தால், ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் வரைக்கும் தான் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்க முடியும். 70-80 வருடங்கள் இருக்கலாம். அதற்கு அடுத்த சந்ததியாக அடுத்தவர் வர வேண்டும். அதாவது தாவீதையா ராஜாவாய் இருந்தார், அதற்கு அடுத்தது சாலமோன் வந்தார், அதற்கு அடுத்தது ரெகொபெயாம் வந்தார். இப்படி அடுத்தடுத்த சந்ததி வருவதுதான் இயல்பு. அப்படி என்றால் அவர்கள் பலராய் இருக்கிறார்கள். ஆனால் இந்த வசனத்தில் புருஷன் என்று ஒருமையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே ஒருவர் நிரந்தரமாய் தாவீது ராஜாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி என்றால் அவர் நீண்ட ஆயுசுள்ளவராய் இருக்க வேண்டும். நீண்ட ஆயுசுள்ளவர் யார்? ஆண்டவராகிய இயேசு. அவர்தான் நீண்ட ஆயுசுள்ளவர். அவரால் நாமும் நீண்ட ஆயுசுள்ளவர்களாக அவர் நம்மை நித்தியத்தில் சேர்த்துக் கொள்வார். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்திலும் என்றென்றும் அவர் நிரந்தரமான சிங்காசனத்தின் மேல் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருப்பார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பிறப்பதற்கு 450 வருடங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. புருஷன் என்ற வார்த்தை ஒருவர் தான், ஆனால் ஆயுள் முழுவதும் என்றென்றும் ராஜரீக ஆசாரியராய் அவர் இருப்பார். ராஜாவை அரசாளுவார், பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஆசாரியராய் நமக்காக
பரிந்து பேசுகிற பலி செலுத்துகிறவராய் இருக்கிறார். தகன பலி இட்டு போஜன பலி செலுத்தி நாள்தோறும் பலியிடும் புருஷன் எனக்கு முன்பாக ஆசாரியருக்கும் லேவியருக்கும் என்றென்றும் இல்லாமல் போவதில்லை என்று சொல்லப்பட்டது. தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி, தகன பலி என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை முற்றிலும் அழிக்கப்படக்கூடிய ஒரு மிருகத்தை தான் தகன பலி என்று சொல்லுகிறோம். ஒரு ஒரு ஆடு மாடு பலி செலுத்தும் போது, மற்ற பலிகளை செலுத்தும் போது அதன் அதன் சில உடல் பகுதிகளை மட்டுமே நெருப்பில் எரிப்பார்கள். மீதி இருக்கிற அந்த மிருகத்தின் மாம்சத்தை ஆசாரியர்கள் பூசிப்பார்கள். லேவியருக்கு அது கொடுக்கப்படும். ஆனால் தகன பலி என்றால் முற்றிலும் அந்த மிருகத்தின் மாம்சம் முழுவதும் அக்னியில் இட்டு சுட்டரிக்கப்படும். அப்படி என்றால் கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தில் தகன பலியாக அவர் முழுவதும் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். தம்மை முழுமையாய், அதாவது அவர் குற்ற நிவாரண பலியாக, பாவ நிவாரண பலியாக தான் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம் பாவங்களை மன்னிக்கும்படியாக அவர் முற்றிலும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அவர் கொடுமைப்படுத்தப்பட்டார். அவருடைய ஆவிக்குரிய நிலை, அவர் மாம்சத்தின்படி துன்பப்படுத்தப்பட்டார். மனதளவில் பாதிப்பை உண்டாக்கும்படியாக தூஷணங்கள் வார்த்தைகளையும் கேட்டார். தூஷித்தார்கள். அங்கிருந்து மனதாலும் காயப்படுத்தினார்கள், சரீரத்தாலும் காயப்படுத்தினார்கள். எல்லா விதங்களிலும், எல்லா ஒரு மனிதனுடைய எல்லா சூழ்நிலைகளின் வழியாகவும் அவர் துன்பப்படுத்தப்பட்டார். அதுவே தகன பலியின் ஒரு நிலையா இருக்கிறது. அக்னியில் இட்ட ஒரு மாம்சம் முழுவதும் எரிக்கப்படுவது போல் முழுவதுமாய் தம்மை ஒப்பு கொடுத்து நமக்காக பலியாக அவர் போஜன பலியாக இருக்கிறார். நமக்காக ஜீவ அப்பம் நானே என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவரே நமக்கு ஜீவ அப்பமாய் இருந்து நாம் திருவிருந்து புசிக்கும் போது அவருடைய சரீரத்தை நினைத்து அப்பத்தையும், அவருடைய இரத்தத்தை நினைத்து, அவருடைய இரத்தத்தை தான் நாம் திராட்சரசத்தை எடுத்து இரத்தமாக பருகுகிறோம். அப்பத்தை எடுத்து அவருடைய சரீரமாக புசிக்கிறோம். அது நாம் சாப்பிடும் போது அது கர்த்தருடைய சரீரமும் இரத்தமுமாக நமக்குள் வருகிறது அல்லவா? இந்த பலியை தான் குடிக்கிறார். அதனால்தான் அவர் சொன்னார், ஜீவ அப்பம் நானே, நான் தான் உங்களுக்கு உயிருள்ள அப்பமா இருக்கிறேன். என்னை புசிக்கிறவர் அழிவை காண மாட்டான் என்று சொல்லி இருக்கிறார். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வான். திருவிருந்து எடுக்கிறவர்கள் தான், திருவிருந்தில் பங்குபடுகிறவர்கள், மனதால் முழுமையாய் திருவிருந்தில் பங்கு பெறுகிறவர்கள் நிச்சயம் நித்திய ஜீவனை பெறுவார்கள் என்பதே இதன் சத்தியம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையாய் இருக்கிறார். அவர் அப்பமாய் இருக்கிறார், வார்த்தையாகவும் இருக்கிறார். அவர் தம்மை தகன பலியாக ஒப்பு கொடுத்தார். அவருடைய வார்த்தை என்னும் அப்பத்தினால் நம்மை திருப்தியாக்குகிறார். அந்த பரிசுத்தமாய் அவர் போஜன பலியாய், அவர் பலியாக அப்பமாய் இருந்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பலியானார். அது போஜன பலி. இப்பொழுது அந்த போஜன பலியின் பங்கை நாம் சாப்பிடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். திருவிருந்தாக நமக்குள் வருகிறார். அவருடைய வார்த்தையாக நமக்குள் வருகிறார். வேத வசனங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. வசனம் இல்லாவிட்டால் நாம் சுத்திகரிக்கப்பட முடியாது. சுத்திகரிக்கப்படாவிட்டால் நித்திய ஜீவனுக்கு போக முடியாது. அப்படி இருக்க அவர் வார்த்தை என்னும் அப்பமாக நமக்குள் வந்து நம்மை போஷிக்கிறார். இப்படியாக எரேமியா ஐயாவுக்கு பிதாவாகிய தேவன் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், குமாரனை நான் கொடுப்பேன், அவர் தகனபடியாக உங்களுக்காக சிலுவையில் மரிப்பார் என்பதை குறிப்பாக சொல்லப்படுகிறது. வெளிப்படையாக அல்லாமல் மறைபொருளாக சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையும், சிலுவை மரணத்தையும், திருவிருந்தையும், கர்த்தருடைய வார்த்தையை அவர் நமக்கு போதிக்க போவதையும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலைப்பிரசனம் செய்த அவருடைய வார்த்தைகள் அவர் செய்வார் என்பதையும் இங்கு குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது மறைபொருளாக. மீண்டுமாக கர்த்தருடைய வார்த்தை எரேமியா ஐயாவுக்கு உண்டாகிறது. ஒரு உடன்படிக்கையை அங்கு சொல்லுகிறார். ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாய் இருக்கிறது இது.
மிகவும் ஆழமாக ஒரு கோபமாக சொல்வது போல மிக வைராக்கியத்தோடு கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். கோபமாக அல்ல, வைராக்கியத்தோடு கர்த்தர் சொல்கிறார். அது என்னவென்றால், குறித்த காலத்தில் பகற்காலமும் ராக்காலமும் வராதபடிக்கு உங்களால் என் உடன்படிக்கையை அவமாக்க முடியுமானால் என்று சொல்லுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், இரவும் பகலும் குறித்த நேரத்தில் மாறி மாறி வருகிறது. இது ஆதியிலிருந்து இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய விஞ்ஞானத்தின் அடிப்படையில் இரவு பகல் எப்படி வருகிறது, ஏன் இரவு வருகிறது, ஏன் பகல் வருகிறது, ஒரு குறிப்பிட்ட சரியான ஒரு தோராயமாக 12 மணி நேரம் பகலும் பாதி நேரம் இரவுமாய் இருக்கிறது. இது ஏன் நடக்கிறது என்று விஞ்ஞானம் கண்டுபிடித்து நமக்கு சொல்லிவிட்டது. அதாவது பூமியானது சூரியனை சுற்றி வருகிறது, மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது. அதனால் நமக்கு இரவு பகல் உண்டாகிறது. பாதி நேரம் இரவும் பாதி நேரம் ஒரு தோராயமாக அப்படி இருக்கிறது, பகலாக இருக்கிறது. இது நமக்கு நன்றாக தெரியும். பூமியின் சுழற்சியினால் தான் இரவு பகல் உண்டாகிறது. ஆனால் ஒரு காரியத்தை கவனிப்போம். வேதம் சொல்லுகிறது, இந்த பகலையும் இரவையும் இப்படி வர வேண்டும் என்று நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன். அதை நீங்கள் அவமாக்க கூடுமானால், மனிதர்களாகிய நீங்கள் இதை மாற்ற கூடுமானால், அவமாக்க என்றால் இப்படி நடக்காமல் அதை நீங்கள் மாற்ற முடியுமானால், இதை நீங்கள் மாற்றி விடுவீர்களா என்று ஒரு சவால் விடுவது போல கர்த்தர் கேட்கிறார் மனிதனிடத்தில். இரவையும் பகலையும் நீங்கள் மாற்றி விடுவீர்களா? அப்படி நீங்கள் மாற்றி விட்டீர்களானால், நான் இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்த உடன்படிக்கையும் அவர்களை நான் கைவிடுவதும் அழிவு அவர்களுக்கு நேரிடுவதும் நடக்கும் என்று சொல்லுகிறார். அவர்களை நான் கைவிட மாட்டேன் என்ற உடன்படிக்கையும் மாறும். அதாவது இதை நீங்கள் அவமாக்க கூடுமானால் அதுவும் அவமாய் போகும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் பூமியின் சுழற்சியை நம்மால் மாற்ற முடியாது. தெளிவான விளக்கம் இதுதான். பூமியின் சுழற்சியை மாற்ற முடியாது. அதனால் இரவு பகல் நேரத்தையும் நம்மால் மாற்ற முடியாது. அது எவ்வளவு உறுதியான விஷயமோ, இந்த காரியம் எவ்வளவு உறுதியானதோ, மிகப்பெரிய காரியமோ, மாறாத ஒரு பிரமாணமாய் இருக்கிறதோ, அது போல இஸ்ரவேலர்களை கர்த்தர் கைவிடாதிருப்பதும் அவர்களை அழிக்காமல் சந்ததி சந்ததியாய் வாழ வைப்பதும் சத்தியம், அதுவும் உண்மை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உடன்படிக்கை மாறினால்தான் இது மாறும், அப்படி என்றால் இதுவும் மாறாது அதுவும் மாறாது என்று பொருள். பூமியின் எடை எவ்வளவு, அதன் வல்லமை எவ்வளவு என்பது இன்று விஞ்ஞானிகள் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதுவும் கண்டுபிடித்திருப்பதும் முழுமையாக அல்ல, பல ரகசியங்கள் பூமியை குறித்திருக்கிறது. என்றாலும் இதன் இயக்கத்தை மாற்ற யாராலும் முடியாது. விஞ்ஞானத்தின் வளர்ச்சியினால் எதுவும் மாற்ற முடியாது. இது அவ்வளவு பெரிய காரியம். அது அவ்வளவு பெரிய விஞ்ஞானத்தினால் முடியாத ஒரு காரியம். அவ்வளவு உறுதியான பகல் இரவு நேரம் என்பது நிச்சயம் வரும், உறுதியான விஷயம். பலர் சொல்லலாம், அதாவது விஞ்ஞானத்தை முழுமையாய் அறியாதவர்கள், கொஞ்சம் கொஞ்சம் படித்தவர்கள் சொல்லலாம், இயற்கை மாறிக்கொண்டிருக்கிறது, எல்லாம் அழிந்து போகும், விவசாயம் நின்று போகும், எல்லோரும் மாத்திரைகளை சாப்பிடும் காலம் வரும். இதெல்லாம் ஒரு கற்பனையான மிகைப்படுத்தி சொல்லுகிற வார்த்தைகள். அப்படியெல்லாம் நடக்காது. பூமி உள்ளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வெப்பநிலை, குளிர்ந்த காலம், காலநிலை மாற்றம், காலநிலைகள் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். விதைப்பும் அறுப்பும் இருக்கும், விவசாயம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் உணவுப் பொருள் நமக்கு கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கங்கு மனிதர்களுடைய அக்கிரமத்தை நிமித்தம் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு பஞ்சம் வரலாம், ஏதாவது ஒரு கஷ்டம் வரலாம், அது இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தையும் கர்த்தர் பசியினால் வந்து விட மாட்டார். அப்படி எல்லாம் நடக்காது. கர்த்தர் இந்த உலகத்திற்கு முடிவு நாளை குறிக்கும் வரைக்கும் அது நடக்காது. சரி, அப்படியானால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, பூமியின் சுழற்சி மாறாது, பகலிரவும் மாறாது. அப்படியானால் இஸ்ரவேலர்கள் என்னுடைய ஜனமாய் இருந்ததும் மாறாது. நான் அவர்களை கைவிட மாட்டேன், அவர்களை அழிக்க யாராலும் முடியாது. ஏனென்றால் ஆதியிலிருந்து பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக
இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் இருக்கக்கூடாது, அப்படி ஒரு சந்ததி இருக்கக்கூடாது என்று பலர் எழும்பி அழிக்க துடித்தார்கள், முயன்றார்கள். பல ஜனங்களை அழித்தார்கள். ஆனால் அந்த சந்ததியை அழிக்க யாராலும் முடியாது. இதுதான் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கின்றார். அவர்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறார், எந்த அளவுக்கு அவர்கள் மேல் கிருபை வைத்திருக்கிறார் என்பதற்கு ஆதாரமாய் கொஞ்சம் ஆழமாக இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை பகல் காலத்தையும் இரவு காலத்தையும் அதனதின் காலத்தில் வராமல், நேரம் மாறி மாறி வராமல் தடுக்க உங்களால் முடிந்தால், அந்த உடன்படிக்கையை நீங்கள் மாற்றி போட்டால், அப்பொழுது நான் என் தாசனாகிய தாவீதோடு பண்ணின உடன்படிக்கையையும் அந்த சிங்காசனத்தின் மேல், தாவீதையாவின் சிங்காசனத்தின் மேல் உட்காரக்கூடிய புருஷன், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஒரு ராஜா, தாவீதையாவின் வம்சத்தில் வந்த ராஜா ஒருவர் இருக்கிறார் அல்லவா, அவரும் அந்த சிங்காசனத்தில் உட்காருவார். இதை நீங்கள் மாற்றினால்தான் அது மாறும். அது மட்டுமல்லாமல் நான் லேவியரோடும் ஆசாரியரோடும் பண்ணின உடன்படிக்கையும் அவமாகும். லேவியர்களோடும் ஆசாரியர்களோடும் கர்த்தர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். இந்த காலத்தில் சொல்ல போனால் கர்த்தருடைய ஜனங்கள் எல்லோரையும் இப்படிதான் லேவியர்கள், ஆசாரியர்கள் என்று சொல்லலாம். அப்படி என்றால் நம்மோடு அவர் என்ன உடன்படிக்கை செய்திருக்கிறார்? கர்த்தரை நாம் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி நீயை அசைக்க கூடுமானால்தான் என் உடன்படிக்கையும் உங்களால் அசைக்க முடியும். அந்த அளவுக்கு உறுதியானது என்று கருத்து சொல்லும். வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியாது, நம்மால் எண்ண முடியாது. அதே போல கடற்கரை மணலையும் நம்மால் அளக்க முடியாது. எவ்வளவு இருக்கிறது என்று எதை வைத்து அளப்பது? அதுவும் முடியாது. அது போல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலரை, கர்த்தருடைய ஜனங்களை, அப்படி என்றால் கிறிஸ்தவர்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு நம்முடைய பிதாவாகிய தேவனை சார்ந்து இருக்கிறவர்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவி என்னும் திருத்துவத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவர்கள், கடற்கரை மணலின் அளவை போலவும் வானத்து நட்சத்திரங்களை போலவும் எண்ண முடியாத அளவுக்கு பெருகுவார்களாம், பெருகியிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் என் ஊழியக்காரரையும் லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். வர்த்திக்க பண்ணுதல் என்றால் அதிக அதிகமாய் ஜனங்களை இருந்து பண்ணுதல். இந்த கணக்கை பார்க்கும் பொழுது வானத்து நட்சத்திரங்கள் அளவு, கடற்கரை மணல் அளவு என்றால் இந்த எண்ணிக்கை இப்பொழுது இன்னும் முடிவடையவில்லை. இப்பொழுது உலகத்தில் இதுவரை வாழ்ந்த ஜனங்கள் எவ்வளவு பேர் இருப்பார்கள் என்றால் இன்றைய விஞ்ஞானத்தின்படி அதை ஓரளவு திட்டமாக கணக்கிடலாம். ஆனால் கணக்கிட முடியாத அளவுக்கு அதன் மனித கணக்கீட்டினால் கணக்கிட முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தொகை அளவு ஜனங்கள் பெருகுவார்கள். கர்த்தருடைய உண்மையான பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய ஊழியர்கள், கர்த்தருடைய சந்ததி உருவாகும் என்றால் அது இனி நடக்க போகிற காரியம். அது நடந்து கொண்டே இருக்கிறது, இன்னும் பெருகும். இதன் பின்பும் மறுபடியுமாக எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. அவர் காவற்சாலையின் முற்றத்திலேயே இருக்கிறார். அப்பொழுதுதான் அடுத்த முறை கர்த்தர் பேசுகிறார். அப்பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் எரேமியாவினிடத்தில். இந்த ஜனங்களை குறித்து வெளியில் என்ன பேசுகிறார்கள் என்று கவனித்தாயா? இவர்கள் 2 ஜாதிகளும் யாக்கோபின் சந்ததியையும் தாவீதின் சந்ததியையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபின் சந்ததி என்றால் பிறப்பின்படி இஸ்ரவேலர்களாய் வருகிறவர்கள். தாவீதையாவின் சந்ததி என்று சொல்லும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இஸ்ரவேலர்கள், புறஜாதியார் எல்லோரையும் குறிப்பது. இப்படி 2 விதமான ஜனங்களும் இவர்கள் எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டு போய்விட்டார்கள் என்பதினால், பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு போனதினால் மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த 2 வம்சங்களையும், தாவீதையாவின் வம்சமும், அதாவது யூதா கோத்திரம், தாவீதையாவின் வம்சமும் 2 பிரிவுகளாக இஸ்ரவேலர்கள் பிரிந்திருந்தார்கள் அல்லவா? 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் யூதா மட்டும் பிரிந்து தாவீதின் வம்சமாய் இருந்தது.
மற்ற கோத்திரங்கள் எல்லாம் சேர்ந்து பிரிந்திருந்தது இஸ்ரவேல் வம்சமாக அழைக்கப்பட்டது. இப்படி இரண்டு வம்சங்களையும் கர்த்தர் விட்டு விட்டார். அவர்கள் அவ்வளவுதான், முடிந்து விட்டது. இந்த சரித்திரம் முடிந்து விட்டது. இஸ்ரவேலர்களின் வாழ்க்கை முடிந்து விட்டது. அந்த தேசம், அந்த வம்சம் இல்லாமல் போய்விடும் என்று தூஷிக்கிறார்கள். நீ கவனித்தாயா? கர்த்தர் கைவிட்டு விட்டார் என்று சொல்லுகிறார்கள். நீ கவனித்தாயா என்று எரேமியாவிடம் கர்த்தர் கேட்கிறார். வானத்துக்கும் பூமிக்கும் நியமித்திருக்கிற நியமங்களை நான் காக்காமல், வானத்திற்கும் பூமிக்கும் நியமித்திருக்கிறாராம். திட்டமிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கிறது. அதாவது வானத்தின் செயல்பாடு இப்படி இருக்க வேண்டும், பூமியின் செயல்பாடு இப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நிர்ணயித்து அதன்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நியமத்தை கர்த்தர் காத்து வருகிறார், பாதுகாத்து வருகிறார். அது சரியாக, மிக சரியாக அப்படியே செயல்படும்படியாக அதை மாற்றாமல் வைத்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையை அப்படியே வைத்திருப்பதனால தான் நாம் பிழைத்திருக்கிறோம். பூமி அதன் இயல்பாக சூழ்ந்து கொண்டிருப்பதனால் நாமும் இயல்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி வானத்துக்கும் பூமிக்கும் அந்த நியமங்களை நான் காக்காமல் விட்டுவிட்டேன். அதை பாதுகாத்து வைத்திருக்கிறேன் அல்லவா? அதை காக்காமல் பகல் காலத்தை குறித்தும் ராக்காலத்தை குறித்தும் நான் பண்ணின உடன்படிக்கை அற்று போகிறதும் உண்டானால், இரவு பகல் வராமல் அதில் ஏதாவது மாற்றம் வந்தால், வானமும் பூமியும் தன் செயல்பாட்டை மாற்றிக்கொண்டால், அப்பொழுது நான் யாக்கோபின் சந்ததியை, என் தாசனாகிய தாவீதின் சந்ததியை தள்ளி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் வம்சங்களை, அந்த சந்ததியை ஆளத்தக்கவர்களை நான் தள்ளி அதிலிருந்து எடுக்காதபடிக்கு அவர்களை நான் வெறுத்து விடுவேன் என்று சொல்கிறார். அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் சந்ததியாரிடம் இருந்து தேசத்தை ஆளுவதற்கு அந்த ஜனங்களை நான் ஆசீர்வதிக்காமல் அவர்களை நான் வெறுக்கும் காரியம் நடக்கும். பூமியும் அதன் நியமங்களும், இரவும் பகலும், அதாவது வானமும் பூமியும் மாறினால், அதன் செயல்பாடு மாறினால், அது மாறி போனால், இரவும் பகலும் மாறி போனால், அப்பொழுது என் ஜனங்கள் மேல் நான் வைத்திருக்கிற அன்பு மாறும். இது மாறாது, அதனால் அதுவும் மாறாது என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஜனங்களை இது மாறினால்தான் நான் வெறுப்பேன் என்று சொல்கிறார். வானமும் பூமியும் அதன் செயல்பாடுகளும் மாறினால் என் ஜனங்களை நான் வெறுப்பதும் நடக்கும், அந்த காரியமும் நடக்கும். அதுவும் மாறாது, இதுவும் மாறாது. என் ஜனங்களை நான் ஒருபோதும் எந்த நேரத்திலும் நான் வெறுத்து விட மாட்டேன் என்கிற அன்பின் உத்தரவாதத்தை கர்த்தர் நம்மோடு செய்கிற அன்பின் உடன்படிக்கை. வானத்தின் செயல்பாடுகளும், இரவின் செயல்பாடுகளும், பகலின் செயல்பாடுகள், இதையெல்லாம் மாறினால் நான் உங்களை வெறுப்பேன். அப்படி என்றால் அது நடக்காது. நம்மை ஆண்டவர் ஒருபோது வெறுக்க மாட்டேன் என்று நம்முடைய உடன்படிக்கை செய்கிறார். இவ்வளவு ஆழமாக அதை சொல்லுகிறார். இது எந்த அளவுக்கு உறுதியானதோ, வானம் பூமி எந்த அளவுக்கு உறுதியானதோ, அதன் செயல்கள் உறுதியாய் நிரந்தரமாய் இருக்கிறதோ, அது போல உன்மேல் நான் வைத்த அன்பும் நிரந்தரமானது. இஸ்ரவேலை சிறையிருப்பேன், நான் திருப்புவேன், அவர்களை வெறுத்து விட்டு விட மாட்டேன் என்று சொல்கிறார். இது அன்றைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, பாபிலோனுக்கு போனவர்களுக்கு மட்டும் அல்ல, இன்றைய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் கர்த்தர் சொல்கிற வார்த்தையாய் இருக்கிறது. அவர் அன்பு மாறாது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் உறுதியாய் நம்மிடத்தில் உடன்படிக்கை செய்கிறார். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, என்றென்றும் நான் உன்னை வெறுத்துவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். இதுதான் அதன் பொருள். நிரந்தரமாய், நித்தியமாய், நிச்சயமாய் நம்மை நேசித்து நம்மை வெறுக்காமல் என்றென்றும் நம்மை காத்திருக்கிறார். நம்மை ஒருபோதும் அவர் வெறுக்க மாட்டார் என்ற இந்த வார்த்தை மட்டுமே நமக்கு ஜீவனுள்ள, நம் வாழ்க்கையின் ஜீவனாகவே இருக்கிறது. இதுதான் நித்திய ஜீவன். கர்த்தர் நம்மை வெறுக்கும், என்றென்றும் வாழ போகிறோம், நிரந்தரமாய்.
இவ்வுலகத்தில் மரணம் வந்தாலும் அது நிரந்தரம் அல்ல. மீண்டுமாய் உயிர்த்தெழுதலோ எடுத்துக் கொள்ளப்படுதலில் பிரவேசித்தால் அதுவும் அந்த மரணமும் இல்லாமல் போகும். இரண்டாம் மரணம் கிடையாது. நிரந்தரமாய் கர்த்தரோடு வாழ போகிறோம். நம்மை என்றும் அவர் வெறுக்காமல் நம்மை அனுப்புவார். இது எவ்வளவு சத்தியமான வார்த்தை! இதை எத்தனை பேரால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதோ அவர்கள்தான் பாக்கியசாலிகள். அதாவது இந்த பூமியை பார்ப்பதற்கு எல்லோரும் மனிதர்களைப் போல இருந்தாலும் எல்லாம் ஒரே விதமாய் மனிதர்கள் என்றால் எல்லாம் ஒன்று என்று தோற்றினாலும் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் மிகப்பெரிய மாற்றங்கள் மனிதர்களிடையே இருக்கிறது. கர்த்தருடைய ஜனங்கள் வானம் அளவுக்கு உயர்ந்தவர்களாகவும் கர்த்தருடைய அன்பை பெறாதவர்கள் பூமி அளவுக்கு தாழ்ந்தவர்களாகவும், அதாவது பெரும் பாக்கியத்தை இழந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். கர்த்தரை அண்டிக் கொள்வோம். உலகத்தை பார்க்க வேண்டாம், முட்டாள்தனமாய் வாழ வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர வருகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். இவ்வுலக இச்சைகளை மறந்து கர்த்தருக்குள் பரிசுத்தமாய் வாழ்வோம். வேத வசனங்களை கை கொண்டு நடப்போம். அவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ச்சி அடுத்த செய்தி பார்க்கலாம்.